ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். விளக்கம்: நாம் எதை தேடுகிறவர்களாக இருக்கிறோம்? நமக்கு நாமே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வது நல்லது. தற்கால சத்தியத்தை விளங்க செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கேள்வி நன்மை பயக்கும். இந்த உலகம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். சொத்து, சுகம், மரியாதை, புகழ், பொழுதை இன்பமாக கழிப்பது ஆகியவை. கர்த்தரிடத்தில் திரும்பினவர்களில் சிலர் இந்த உலகத்திற்குரிய ஆவியை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு சீடர்களாகவும் அதே நேரத்தில் உலக ஆசை, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்ப்பவர்களாயும் இருக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியாய் செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீ எதை தேடுகிறாய் என்று கேட்கிற நமது கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தாலும் ஜெபத்தாலும் பதிலளிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் பதிலளிப்பதற்கு முன் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போமாக. நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளலாமே ஒழிய நாம் யாருக்கு பதிலளிக்க வேண்டுமோ அவரிடத்தில் ஏமாற்ற முடியாது. நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவ ஏற்பாட்டினால் உண்டாக போகிற மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாயிருக்கிறோம். நாம் தேடுகிற எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய குருவாகிய கர்த்தர் சொன்ன அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேட கடவோம். ஆமேன்.